குழந்தை பாக்கியம் அப்படின்றதே ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் தான் சார். இருந்தாலும் கூட வீட்டில் முதல்ல பிறக்கக்கூடிய குழந்தைகளை வச்சு அந்த குழந்தையுடைய பிறப்பை பொறுத்து அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்களுடைய வாழ்க்கை அப்படின்றத நம்ம தீர்மானிக்க முடியுமா சார்? ஆனால் இந்த குழந்தை பிறக்கிறதெல்லாம் எல்லோரும் நினச்சிக்கிறோம், திருமணம் ஆயிடுச்சு, கேரிங் ஆகிட்டாங்க, குழந்தை பிறந்துருச்சுன்னு நினைக்கிறாங்க. குழந்தை பிறக்கிறது கூட இறைவன் நினச்சா தான் குழந்தை பிறக்கும். அந்த பெண் பிள்ளை கேரிங்காக இருக்கும்போது அதனுடைய வயிற்று பகுதியோ அவங்க நடந்தாலோ இது ஆண் குழந்தை இது பெண் குழந்தைன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. கிராமத்தில் உண்டா இல்லைங்களா? உண்டு. நின்று நிதானித்து தரையிலேருந்து உட்காந்து ரைட் சைடில் கை ஊனி எந்திக்கணும், இல்லைன்னா லெஃப்ட் சைடில் கை ஊனி எந்திக்கணும். ரைட் சைடில் கை ஊனி எந்திரிச்சு ஆண் பையன், லெஃப்டில் ஊனி எந்திரிச்சா பெண் பிள்ளை. மாங்காய்னாவே புளிக்கும். மாங்காவாக சாப்பிட்றாங்க ஒருத்தர் இருப்பாங்க, சில பேர் வாமிட்டாக எடுப்பாங்க. எதை சாப்பிட்டாலும் வாமிட்டு வந்துடும். எதை சாப்பிட்டாலும் வாமிட்டு எடுத்தாக்கா பெண் பிள்ளை, மாங்காவாக சாப்பிட்டா ஆண் பிள்ளை. நீங்கள் ஆண் குழந்தைன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, ஸ்கேனர் எல்லாமே இந்த சிம்டம்ஸ் வச்சே கண்டுபிடிச்சிட்டீங்க. இல்லைங்க நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறோம், ஸ்கேனரில் பார்த்துட்டீங்க, பார்த்தே வச்சுக்கிறீங்க, ஸ்கேனரில் கையிலே வச்சுக்கிறீங்க. நீங்கள் வாழ்கிற வாழ்க்கைக்கு உங்களுக்கு அடுத்து பையன் பிறந்தால் தான் அடுத்த லைஃப் உங்களுக்கு மேல் தட்டுக்கு நீங்கள் போக போகிறீங்கன்ட்டு இறைவன் முடிவு எடுத்துட்டால் பையனாக அலோவ் பண்ணுவார். இல்லை அதனால் உங்களுக்கு பிரச்சனை வந்துட போதுன்னு அவர் இறைவன் நினச்சிட்டாருனாக்கா கடைசி நிமிஷத்தில் ஆண் குழந்தைய அப்படியே பெண் குழந்தைய எல்லாத்தையும் மாற்றி விட்டுருவார், பேட் பார்ட்ஸ் எல்லாத்தையும் மாற்றிடுவார். இறைவனுடைய வேண்டி முழுசாக இறைவனை தான் நம்பணும், முழுசாக இறைவனை நம்பணும். குறிப்பாக ஆண் குழந்தைய கொடுக்கறதுக்கு யார் தெரியுமா முடியும்? அது சீக்கிரட்டை தான் பரவாயில்ல சொன்ன, நம்ம எவ்வளோ சீக்கிரட்டாக மறைச்சோம். சீக்கிரட்டு நம்ம இதிலே அகராதியிலே இல்லையே. ஆஞ்சநேயர் மட்டும் வேண்டுங்க ஆண் குழந்தை பிறக்கும். ஒரு வீட்டில் கணவன் பிறந்த தேதி 1ஆம் நம்பர், மனைவி 4ஆம் நம்பர். கணவன் 1ஆம் நம்பர், மனைவி 4ஆம் நம்பரில் இருக்காங்க. இவங்களுக்கு முதலெல்லாம் ஆண் குழந்தை பிறந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மிக பெரும் கோடீஸ்வரன் ஆயிடுவாங்க. கணவன் 1ஆம் தேதி, மனைவி 7ஆம் தேதி, இவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. முதல்ல எப்படி இருப்பாங்க லைஃபு? அப்படியே தலைகீழ மாறிடும். ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மட் நியூமராலஜி மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் நேயர்கள் கேட்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான சந்தேகங்களுக்கு தெளிவான பதில் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தனசேகர் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், இப்போ குழந்தை பாக்கியம் அப்படின்றதே ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம்தான் சார். இருந்தாலும் கூட வீட்டில் முதல்ல பிறக்கக்கூடிய குழந்தைகளை வச்சு அந்த குழந்தையுடைய பிறப்பை பொறுத்து அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்களுடைய வாழ்க்கை அப்படின்றத நம்ம தீர்மானிக்க முடியுமா சார்? கண்டிப்பாக முடியும். அது உண்மை தானே. சில இப்போ நம்ம இப்போ கேஷுவலாக ஒரு வீட்டில் இருக்குது, எனக்கு என் பையன் பிறந்தான் என் லைஃபே மாறி போயிடுச்சு, எனக்கு என் பொண்ணு பிறந்தா லைஃபே மாறி போயிடுச்சு, நம்ம சொல்கிறோமா இல்லையா? உண்டு சார். அப்போ அது உண்மை தானே. அது அப்போது ஒரு வீட்டில் குழந்தை பிறக்கிறது அது அவங்களுடைய ஃபேமிலி லைஃபையே மாற்றி கொடுக்குது. ஆனால் இதில் சில பேருக்கு ஒரு வீட்டில் ஆண் குழந்தை பிறந்தா முதல்ல நல்லதா, பெண் குழந்தை? அப்படி ஒரு ஆர்கியூமெண்ட் உண்டு சார். எல்லா வீடுகள்லையும் முதல்ல பையன்தான் பிறக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குற வீடுகள் நிறைய இருக்காங்க. இல்லை எங்கள் வீட்டில் முதல்ல பொண்ணு தான் பிறக்கணும்னு நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. ஸோ எந்த குழந்தை முதல்ல பிறந்தா என்ன பலன் சார்? ஆமாம், ஆண் குழந்தை பிறந்ததுன்னா வாரிசும்பாங்க, பெண் குழந்தை பிறந்தா மகாலட்சுமிம்பாங்க. இது ஒரு நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில் ஒரு ஒரு கலவைக்கில் சொல்லக்கூடிய வார்த்தைகள். ஆனால் இந்த குழந்தை பிறக்கிறதெல்லாம் எல்லோரும் நினச்சிக்கிறோம், திருமணம் ஆயிடுச்சு, கேரிங் ஆகிட்டாங்க, குழந்தை பிறந்துருச்சுன்னு நினைக்கிறாங்க. குழந்தை பிறக்கிறது கூட இறைவன் நினச்சா தான் குழந்தை பிறக்கும். இப்போ நான் சொல்கிறத கேட்டு எல்லோரும் ஆச்சரியப்பட போகிறீங்க. என்ன 10 மாதத்துக்கு குழந்தை பிறகு 10 மாதம் முடிஞ்சிருச்சிங்க, இந்த டெலிவரிக்கு போகிறாங்க, அவ்வளோதான் குழந்தை பிறந்துருச்சிங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட முடியும்னு நினைக்கிறீங்களா? 10 மாதம் முடிஞ்சு. பட் நம்ம இந்தியாவில் தான் குழந்தை ஆனா பெண்ணான்னு பார்க்க முடியாது ஸ்கேனரில், நமக்கு அந்த ரைட்ஸ் இல்லை. வெளிநாட்டில் அது உண்டு இல்லைங்களா? உண்டா? தெரியுங்க, உண்டு. என்ன குழந்தை, ஆண் குழந்தை பெண் குழந்தையான்ட்டு. இந்தியாவிலும் இருந்துச்சு, இப்போ இல்லை, அவ்வளோதான். ஆண் குழந்தை பெண் குழந்தை. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா குழந்தையும் ஒன்று தான். ஆண் குழந்தையும் ஒன்று தான், பெண் குழந்தை ஒன்று. ஏன்னா ஆண் குழந்தை மட்டும் தானாக வளருதா, பெண் குழந்தை மட்டும் சாப்பாடு போட்டால் வளருதான். 2 குழந்தைங்க நீ சாப்பாடு தான் போடணும்.
2 குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் தான் கட்டணும், 2 குழந்தைக்கும் படிக்கிறதுக்கு செலவு தான் பண்ணணும். கல்யாணம் மட்டும் பொண்ணுக்கு மட்டும் தான் கல்யாணம் பண்ணுறது செலவாகுதா, பையனுக்கு ஆகலையா? பையனுக்கும் ஆகும், பொண்ணுக்கும் ஆகும். சரி, நீங்கள் கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டா பையன் சம்பாரித்து வீட்டில் கொடுத்துரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அங்கே பெரிய கொஸ்டின் மார்க்லாம் இருக்குது. நான் எல்லாத்தையும் சொல்லலை, பொதுவாகவே பேசுகிறேன். இப்போ பேசுகிறத நான் ஒரு இந்த பேர் அந்த பேர் சொல்லலை. ஸோ அதனால் எதுக்காகனாக்கா, சில பேர் வீட்டில் அப்படிலாம் நினைக்கிறீங்க, அப்படி நினைக்காதீங்கன்னு சொல்கிறதுக்காக அப்படி போட்டோம். சரி, அதை போட்டோம். சப்ஜெக்ட்டுக்கெலாம் வருவோம். நிறைய இருக்குது, இது நல்லா கேளுங்க. சுவாரஸ்யமான சப்ஜெக்ட். நம்மளுக்கு எப்பவுமே சுவாரஸ்யம், இது இன்னும் நிறைய சுவாரஸ்யம். என்ன சுவாரஸ்யம்? அதனால் லாஸ்ட் மினிட்டில் 10 டெலிவரி ஆகிற நேரத்தில் போய்க்கு முன்ன வரைக்கும் ஆண் குழந்தை தான் கன்ஃபார்ம்டாக தெரியும். எப்படிங்க ஸ்கேனரில் பார்க்கலையே? ஸ்கேனரில் பார்க்கலனோட பரவாயில்லைங்க, நம்ம ஆளுங்க வந்து அந்த பெண் பிள்ளை கேரிங்காக இருக்கும்போது அதனுடைய வயிற்று பகுதியோ அவங்க நடந்தாலோ இது ஆண் குழந்தை இது பெண் குழந்தைன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. கிராமத்தில் உண்டா இல்லைங்களா? சார் உண்டு. ரைட் ஹேண்டில் ஊனி எந்திப்பாங்க. எந்திக்கும் போது கொஞ்சம் எதாவது எந்திக்கணும், கேர்ஃபுல்லாக தான் எந்திக்கணும். சடக்குன்னு இப்போ சாதாரண நாள் எந்திக்கிற மாதிரி அவங்க எந்திக்க முடியாது இல்லையா? நின்று நிதானித்து தரையிலேருந்து உட்காந்து ரைட் சைடில் கை ஊனி எந்திக்கணும், இல்லைன்னா லெஃப்ட் சைடில் கை ஊனி எந்திக்கணும். ரைட் சைடில் கை ஊனி எந்திரிச்சு தான் ஆண் பையன், லெஃப்ட்டில் ஊனி எந்திரிச்சா பெண் பிள்ளை. என்ன சார் ஆட்டோ கண்ணாடி திருப்பினா எப்படி சார் வண்டி ஓடுன்ற மாதிரிங்களே இருக்குது? இல்லைம்மா, இதெல்லாம் உண்மை. கிராமத்தில் ஒவ்வொரு ஊருக்கு ஒரு இப்போது கடிகாரம்னு வந்துச்சு. கடிகாரம் வரத்துக்கு முன்னாடியே நம்ம ஆளுங்க டைம் சொன்னாங்க, அது தெரியுங்களா? அப்புறம் அது மட்டும் ஆட்டோ கண்ணாடியா? அப்படி கிடையாது, இதெல்லாம் உண்டு. நான் வந்து ஒன்று தான் சொன்னேன், இந்த பழக்க வழக்கெல்லாம் கிராமத்துக்கு வேறுபடும். ஆமாம். அதே மாதிரி இந்த அந்த நேரத்தில் வந்துட்டு மாங்காய் சாப்பிட்டாக்கா புளிக்கும், அந்த வாய்க்கு எது சாப்பிட்டாலும் உங்களுக்கு ஏதோ கேட்கும், வாய் புளிப்பாக வேணும், எதை சாப்பிட்டாலும் ஒரு சப்புன்னு இருக்கும். மாங்காய் சாப்பிட்டாக்கா ஒன்று, சில பேர் மாங்காய் வேண்டாம்பாங்க, சாம்பல் அள்ளி திம்பாங்க மசைக்காக இருக்கிற நேரத்தில். சில நேரத்தில் வந்துட்டு எதுவுமே பிடிக்கலம்பாங்க, வாமிட்டாக வரும்னுவாங்க. இதை வச்சுட்டு நம்ம அந்த காலத்தில் பெருசுங்க கரெக்டாக சொல்லிடுவோம், அடுத்து உனக்கு பேரன், அடுத்து பேச்சு சொல்லிடுவாங்க. அதுலேயும் நான் ஒன்று இப்போ ஒன்று சொல்லிட்டேன், ரைட் ஹேண்டு உண்டா லெஃப்ட் ஹேண்டா உண்டான்னு சொல்லிட்டேன். இன்னும் வந்துட்டு பார்த்திங்கனாக்கா ரொம்ப மாங்காவே வந்து நல்லா பாருங்கள், மாங்காய்னாவே புளிக்கும். மாங்காவாக சாப்பிட்றாங்க ஒருத்தர் இருப்பாங்க, சில பேர் வாமிட்டாக எடுப்பாங்க. எதை சாப்பிட்டாலும் வாமிட்டு வந்துடும். எதை சாப்பிட்டாலும் வாமிட்டு எடுத்தாக்கா பெண் பிள்ளை, மாங்காவாக சாப்பிட்டா ஆண் பிள்ளை. ஏன்னா மசைக்க நேரத்தில் அவங்களுக்கு வாய் இது கேட்கும், கொஞ்சம் மாங்காவாக கொடு. இன்னொன்று, மசைக்காக இருக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு எதெல்லாம் பிடிக்கலையோ, இது அடுத்த கட்டம். மசைக்காக இருக்கும்போது அவங்களுக்கு எதெல்லாம் பிடிக்கலையோ, மசைக்காக இருக்கும்போது அதெல்லாம் கேட்பாங்க. சரியா? சரி சார். ஆமாம், மசைக்காக இருக்கிறதுக்கு முன்ன வரைக்கும், அதான் கல்யாணத்துக்கு முன்ன அப்படின்னா அப்படி தான் எடுத்துக்குவோம். அவங்களுக்கு எதெல்லாம் பிடிக்கலையோ, மசைக்காக இருக்கிற எனக்கு அதுதான் வேணும்பாங்க. அவங்க வீட்டில் பெரியவங்களே, என்ன நீ புதுசாக கேட்குற, இதெல்லாம் உனக்கு பிடிக்காத? இல்லை, எனக்கு அதுதான் வேணும்பாங்க. சரி, அப்போ அந்த பிடிச்சதெல்லாம் கொடுப்பாங்க. நீங்கள் அப்படி கொடுத்தீங்கன்னாக்கா ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படின்னு கேட்டாக்கா அதில் சில பொருள் இருக்குது, அந்த பொருளை பொறுத்து இருக்குது. அதை வச்சு ஆண் குழந்தையா பெண் குழந்தை சொல்லலாம். ஸ்கேனரு தேவையில்லைங்க, அது வெளிநாட்டுக்கு தாங்க ஸ்கேனர் தேவை. எங்கள் இந்தியாவுக்கெல்லாம் ஸ்கேனரு தேவையில்லை, நாங்களே ஸ்கேனர். நம்மளுடைய பழக்க வழக்கத்தை வச்சே ஸ்கேனர். இதில் நிறைய சொல்லலாம். சரி, 2-3 சொன்னால் போதும் தான், அதை விட்டுட்டேன். நான் ஃபுல்லாகவே சொல்லிடுவேன் நான். இப்போ எந்த குழந்தை பிறந்தாலுமே வந்து அந்த குழந்தையை கொண்டாடக்கூடிய ஒரு சமூகமாக நம்ம சமூகம் மாறிட்டாங்க சார். இருந்தாலும் கூட முதல்ல பிறக்கிறது ஆண் குழந்தையாக இருந்தால் அந்த வீட்டுக்கு இந்த மாதிரியான பலன்கள், பெண் குழந்தையாக இருந்தால் இந்த மாதிரியான பலன்களும் உண்டா சார்? அதெல்லாம் ஒன்று, இப்போ அதுக்கு தான் வரும். ஏன்னா நம்ம ஒரு சப்ஜெக்டை சுவாரஸ்யமாக சொல்லணுமே, இது சுவாரஸ்யம் இருக்குது, உள்ள சமாச்சாரமாக உள்ள இன்ஃபர்மேட்டிவ்ஸும் இருக்குது. அந்த இன்ஃபர்மேட்டிவ் கொடுக்குறதுல தான் அப்படியே சுவாரஸ்யமாக கொண்டு போய் உங்களை உள்ள விஷயங்களும் நம்ம சொல்கிறோம். அப்போ அது இனிமேல் பார்ப்பாங்கல்ல, நான் இப்படி ஊனியோ இது கன்ஃபார்ம்டாக இது தான், இதெல்லாம் சரி. ஆனால் மெயினாக நான் சொல்ல வந்த சப்ஜெக்ட் என்ன தெரியுங்களா? நீங்கள் ஆண் குழந்தைன்னு முடிவு எடுத்தீங்க பாருங்கள், எடுத்துட்டு இறைவன் எங்கே இருக்காரெல்லாம் கேட்குறீங்க இல்லைங்களா? இப்போ சொல்கிறேன் பாருங்கள், இறைவன் எங்கே இருக்கிறாருன்ட்டு. நீங்கள் ஆண் குழந்தைன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, ஸ்கேனர் எல்லாமே இந்த சிம்டம்ஸ் வச்சே கண்டுபிடிச்சிட்டீங்க. இல்லைங்க நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறோம், ஸ்கேனரில் பார்த்துட்டீங்க.
பார்த்தே வச்சுக்கிறீங்க, ஸ்கேனில் கையிலே வச்சுக்கிறீங்க. உங்களுக்கு நீங்கள் வாழ்கிற வாழ்க்கைக்கு உங்களுக்கு அடுத்து பையன் பிறந்தால் தான் அடுத்த லைஃப் உங்களுக்கு மேல் தட்டுக்கு நீங்கள் போக போகிறீங்கன்ட்டு இறைவன் முடிவு எடுத்துட்டால் பையனாக அலோவ் பண்ணுவார். இல்லை அதனால் உங்களுக்கு பிரச்சனை வந்துட போதுன்னு அவர் இறைவன் நினச்சிட்டாருனாக்கா கடைசி நிமிஷத்தில் ஆண் குழந்தைய அப்படியே பெண் குழந்தைய எல்லாத்தையும் மாற்றி விட்ருவார். பேர் பார்ட்ஸ் எல்லாத்தையும் மாற்றிடுவார். இது யாருக்குன்னா தெரியுங்களா? அப்படியே நீங்கள் ஸ்கேனரில் பார்த்து கூட மாறி போயிடும். ஆடியே போயிடுவாங்க, அசந்தே போயிடுவாங்க. ஏங்க நாங்கள் பார்த்தோங்க, இந்த பிள்ளை வந்துட்டு இவ்வளோ சிம்டம்ஸ் இருந்தது. ரெண்டாவது வயிறு ரொம்பவும் பெருசாக இருந்தால் அது பெண் பிள்ளை அது இல்லையா? சில பேருக்கு நார்மலாக இருந்ததுன்னா அது வேறு. நார்மலாக இருந்தால் ஆண் பையன், மேல் சைல்டு. வயிறு ரொம்ப பெருசாக இருந்ததுனாக்கா அது வந்து ஃபீமேல் சைல்டு, பெண் குழந்தை. வயிறு வந்துட்டு அப்படியே 2 பாகமாக இருந்துச்சுனாக்கா அது ரெட்டை குழந்தை. அது நல்லா தெரியும். அந்த வயிறு வந்துட்டு இப்படியே அப்படியே இப்படி தான் இருக்கும். அப்படியே 2 பாகம் விரியும் உள்ளுக்குள்ளே. அந்த வயிற்றில் நடுவில் ஒரு கோடு மாதிரி விழும். அதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். என்ன சார் இவ்வளோ சொல்கிறீங்க? அதான் ஃபார்மல் நியூமராலஜி ரகசியம். அப்படின்னா அது உள்ள 2 குழந்தை இருக்குன்றாங்க. இங்கே வருவாங்க கேரிங்க நேரத்தில், ஏம்மா அப்படி பார்த்துருவேன், 2 குழந்தை இருக்குமா, ட்வின்ஸா தெரியலையான்னு போய் பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள், 2 குழந்தைக்கு பேர் வைக்கணும், அப்போ சொல்லுங்கள், இன்னொரு ஃபோன் அடிப்பாங்க. ஐயா கரெக்டாக சொன்ன மாதிரி 2 குழந்தை, அதான் எங்களுக்கு தெரியுமே. ஸோ அப்போது இறைவன் லாஸ்ட் மினித்தில் கூட உங்களை மாற்றிடுவார். கண்டிப்பாக நடக்கும். சில பேருக்கு வீட்லேயும் 3 குழந்தை பொம்பளை பிள்ளை இருந்திருக்கும். ரெண்டாவது சில பேர் வாரிசில் ஆண் குழந்தையே இல்லை, எங்களுக்கு வேணும்பாங்க. ஆனால் உங்களுக்கு நீங்கள் ஜாதகமே கூட பாருங்கள், உங்களுக்கு ஆண் குழந்தை வாரிசே இல்லைன்றவாங்க. ஆனால் நீங்கள் அதுக்கு உண்டான அந்த இறைவனுடைய வேண்டி முழுசாக இறைவனை தான் நம்பணும். முழுசாக இறைவனை நம்பணும். குறிப்பாக ஆண் குழந்தையை கொடுக்கறதுக்கு யார் தெரியுமா முடியும்? அது சீக்கிரட்டை தான் பரவாயில்ல சொன்ன, நம்ம எவ்வளோ சீக்கிரட்டாக மறைச்சோம். சீக்கிரட்டே நம்ம இதிலே அகராதியிலே இல்லையே. ஆஞ்சநேயர் மட்டும் வேண்டுங்க, ஆண் குழந்தை பிறக்கும். அதுதான் சீக்கிரட். ஆனால் அதுக்காக எல்லோரும் வேண்டிகிட்டு இருக்காதீங்க, தேவைக்கு வேண்டுங்க, அவர்கிட்ட மட்டும் வேண்டுங்க. என்ன மாதிரியான வேண்டுதல் அவர்கிட்ட? 100 ஆண் குழந்தை இருக்கும், பெண் குழந்தை கிடையாது. ஆஞ்சநேயர்கிட்ட வேணும்னா வேண்டுதல் அவங்க சப்ஜெக்டை பொறுத்து தான் இருக்கு. அதுக்கு நாங்கள் இருக்கிறோம் இல்லையா, நாங்கள் அதுக்கு தான் இருக்கோம் எப்படி சொல்லணுன்ட்டு. ஆஞ்சநேயர் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிங்க, இதுதான் ஒரு பெரிய சீக்கிரம். அதான் சொல்லி நான் சுவாரஸ்யமாக கொண்டு போய் உள்ள சப்ஜெக்டில் இன்ஃபர்மேட்டிவ்ஸ் கொடுப்போம், விஷயங்கள் சொல்லுவோம். நம்மளுக்கு அப்படி தான். ஆண் குழந்தை வேணுனாக்கா 100க்கு 100%, 1% கூட இல்லை, குறைவில்லை, ஆண் குழந்தை தான். அது எஸ்பெஷலி பல தலைமுறையாக சில பேருக்கு ஆண் குழந்தையே கிடையாது, பெண் குழந்தையாகவே இருக்கும். இதுக்கு ஒரு இன்சிடெண்ட் சொல்கிறேன். நான் ஸ்கூல் படிக்கும் போகும்போது என்னுடைய கிளாஸ்மேட்டு பையன், சார் நீங்கள் பையனா? ஆமாம், எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் பையன்தான், அதனால் அது விட்டுருங்க. அப்போது அவங்க வீட்டில் அவங்க வந்து ஆம்பளை பசங்க எல்லாம் 11 பேர், எல்லாம் ஜென்ஸு தான், ஒரு லேடிஸ் கூட அவங்களுக்கு கிடையாது. அவங்க அண்ணன் பெரிய அண்ணன், அவருக்கு கல்யாணம் பண்ண போகிறாங்க, அவருக்கு பொண்ணு பார்க்க போகிறாங்க. அந்த வீட்டில் போனோன்னாக்கா கரெக்டாக அந்த வீட்லேயும் 11 பேர் வெறும் லேடிஸு தான். எதுக்காக இதை சொல்கிறேன்னா, இப்போ ஒரு 3 பொன் குழந்தை பிறந்தோன்னா ஆண் குழந்தைக்கு 4வது வேண்டுவாங்க இல்லையா? இதெல்லாம் நான் அந்த காலத்தில் சொல்கிறேன், வேண்டுவாங்க இல்லையா? கொடுக்கவே இல்லையா அவர். வெயிட் பண்ணி கடைசி 11 குழந்தையும் அவர் ஆண், ஒரு வீட்டில் ஆண், ஒரு வீட்டில் 11. இதில் இந்த எங்கள் ஃப்ரெண்டோட அவங்க அப்பா, டேய் இதுதான்டா கரெக்டு, நம்ம பொண்ணு வந்துட்டு கரெக்டாக அங்கே விழுறதுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, சட்டுன்னு 5 பேரும் 6 பேரும் அதே வீட்டில் பொண்ணு எடுத்துட்டாங்க. அவள் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. 5-6 பேரும் ஒரே வீட்டில் பொண்ணு எடுத்துட்டாங்க. ஒன்று டக்கு. அப்போ தான் இவனு சொன்னேன், டே உனக்கு எடுத்துகிட்டு போகிறாருன்ட்டு அவனுக்கு எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கிறேங்க, சொல்கிறேன். அதுமாரி 5 பேர். இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்போ பொண்ணு வீட்லேயும் பையன் எதிர்பார்த்துருவாங்க, பையன் வீட்லேயும் பொண்ணு எதிர்பார்த்தாங்க. இவங்க எதிர்பார்த்தாங்க, முடிவு இவங்க இல்லை, இறைவன் கையில் இருக்குது. அது இறைவன் கையில் இருக்குங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன். அதுமாரி இப்போது அடுத்து நீங்கள் நடுவில் ஒரு கேட்டீங்க, அதெல்லாம் சொல்லிட்டீங்க சார், நிறைய சொல்லியிருக்கீங்க, நாங்கள் எங்களுக்கு தெரியாத விஷயங்களை நிறைய சொல்லிட்டீங்க, தெரிஞ்சுக்கிட்டோம். உங்கள் நம்பரில் ஏதாவது சொல்லுங்களேன். ஆமாம் சார், ஏன்னா வந்து நம்பர்ஸ் மூலமாக தானே நம்ம வந்து ஒவ்வொரு பதிவுகளையும் ஒரு இக்கு வச்சு தானே பேசுகிறோம். அதை கொஞ்சம் சொல்லுங்கள், இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யத்தை கூட்டி விடுங்களேன். ரைட். ஒரு வீட்டில் கணவன் பிறந்த தேதி 1ஆம் நம்பர், மனைவி 4ஆம் நம்பர். கணவன் வந்து 1ஆம் நம்பர், மனைவி 4ஆம் நம்பரில் இருக்காங்க. இவங்களுக்கு முதல்லலாம் ஆண் குழந்தை பிறந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. மிகப்பெரும் கோடீஸ்வரன் ஆயிடுவாங்க. எது பிறந்தால் நல்லது, நான் அதுக்குள்ளே வரல, ஏன்னா அது இறைவன் தான் முடிவு எடுக்கிறாருன்னு சொல்லிட்டு
எங்கிட்ட வந்தாலும் நான் செஞ்சு கொடுத்துருக்குறேன். எப்போது இறைவனுடைய வேண்டி செஞ்சு கொடுத்துருக்குறேன். அது இப்போ வேண்டாம். அது ஒவ்வொருத்தருடைய லைஃப்பில் பர்சனல், அதுக்குள்ளே போக வேண்டாம். நம்ம யூடியூப்பில் பேசும்போது என்ன பேசுவோம் அது பேசுவோம். அங்கே ஒன்று கணவன் 1 மனைவி 4 இவங்க 2 பேர் இருக்கிறாங்க. இவங்களுக்கு முதல் குழந்தை ஆண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா அவங்க மிகப்பெரும் கோடீஸ்வரனாக இருப்பாங்க. அந்த யூடியூப்பில் தானே சொல்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். 2 பேரும் அப்படி டக்கு டக்குன்னு எல்லோரும் பார்க்குறாங்க. இப்போ எல்லா மட்டத்தில் உள்ளவங்க பார்க்குறாங்க. ஐயோ ஆமாம், கல்யாணத்துக்கு முன்னாடி சுமாராக இருந்தோம், இன்றைக்கி மிகப்பெரும் கோடீஸ்வரன். கரெக்ட். அடுத்து இன்னொரு ஃபேமிலியில் கணவன் 1ஆம் தேதி மனைவி 7ஆம் தேதி இவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. முதல்ல எப்படி இருப்பாங்க லைஃபு? அப்படியே தலைகீழ மாறிடும். அதான். அடுத்து இன்னொரு வீட்டில் கணவன் 2ஆம் தேதி மனைவி 5ஆம் தேதி இவங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்குது. எப்படி இருக்கும்? அவங்க வீட்டில் நடக்கிறதெல்லாம் எல்லாமே ஒரு பெரிய ஒரு அதிசயம் மிகுந்ததாக நடக்கும். அதிர்ஷ்டம் 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 அள்ளி கொட்டிக்கிட்டே இருக்கும். அல்டிமேட்டாக குடும்பம் வந்துட்டு மிக உயர்ந்த இடத்துக்கு போயிடுவாங்க. ஆனால் அந்த உயர்ந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கூட போகல. திடீர்னு பார்த்துட்டாக்கா அதிர்ஷ்டமாக அள்ளி கொடுத்துட்ருப்பார். அது காரணம்லாம் தெரியாது, இந்த நம்பர் தான். சரி, இப்போ இன்னொரு ஃபேமிலியில் கணவன் 2 மனைவி 9 இந்த இடத்துல பெண் குழந்தை. அதான் இப்போ குழந்தைய நான் பிரிச்சுட்டேன். அது ஆனான்னு சொன்னேன், இது பெண்ணு சொல்லிட்டேன். பெண் குழந்தை பிறந்திருக்கு. இங்கே எப்படி இருக்கும், இந்த வீட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கண்டிப்பாக ஒரு கணவன் மனைவின்னு இருந்ததுனாக்கா மகிழ்ச்சி தான் எதிர்பார்க்கணும். இந்த இடத்துல மகிழ்ச்சிங்கிறது இல்லாமல் போயிடுச்சு. இது மாதிரி இன்னும் சொல்லிக்கிட்டே போவேன். நேரம் வேணும் இல்லையா நம்ம சொல்கிறதுக்கு? நிறைய சொல்லலாம். எவ்வளோ இருக்குது? 1 2 லட்சக்கணக்கு சொல்வேன். நான் சொல்லிக்கிட்டே போகலாம். எதுக்காக சொல்ல வரேன்னா, இதில் என்ன குழந்தை பிறக்கலாங்கிறத விட எது இருக்கலாங்கிறத விட எது இருந்தால் சரி, இல்லை அதெல்லாம் நம்ம ஏன் சொல்லிகிட்டு இருப்போம். இருக்கிறத போட்டு பாருங்கள். ஆமாம், கரெக்டாக இருக்குது. இது மாதிரி நிறைய இருக்கும். ஸோ எந்த குழந்தைனாலும் இருக்கலாம். முதல்ல சொன்ன மாதிரி ஆண் குழந்தைனா வாரிசுன்னு சொல்லிக்கிங்க, பெண் குழந்தைன்னா மகாலட்சுமி சொல்லிக்கிங்க. 2ம் ஒன்று தான் கடைசியில். ஸோ அதனால் வந்துட்டு இறைவன் நினைச்சாதான், அதான் சொல்கிறாங்களே, மகப்பேறு மழை பெய்கிறதோ மகப்பேறும் இறைவன் கையில் இருக்கிறது உண்மைதான். ஏன்னா மழை பெய்கிற மாதிரி அப்படியே க்ளவுடியாக இருக்கா, மழை அட்டி பிச்சு வதற்ப அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை, பெஸ்ட்டு போயிடுச்சு. குழந்தை பிறக்க போதுன்னு எத்தனை பேருக்கு குழந்தை பிறக்க போதுன்னு சொல்லி குழந்தை கையில் தங்கியிருக்கு, அப்படிலாம் சொல்ல முடியாது. ஸோ அதனால் எவ்வளோ பேருக்கு அபார்ட் ஆகிருக்கு, என்னமோ இருக்குது, நம்ம ரொம்பவும் போக வேண்டாம். அதனால் இந்த இடத்துல குழந்தைகள் பிறக்குது அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு முழுக்க முழுக்க இறைவனுடைய பிராப்தம் இல்லாமல் குழந்தை பிறந்து வளர்ந்து உயர்ந்த இடத்துக்கு வர்றதெல்லாம் சாத்தியம் இல்லாதது. அவருடைய அருள் இல்லாமல், அவருடைய சப்போர்ட் இல்லாமல் யாருக்கும் பிறக்காது. அதுக்கு தான் ஒரு சின்ன இன்சிடென்ட் சொன்னேன். ஆனை பொண்ணை மாற்றுறது, பொண்ணை ஆனாக மாற்றிடுவார். எதுனாலும் நடக்கலாம். நான் பாசிட்டிவாக சில விஷயத்தை சொன்னேன். நான் பாசிட்டிவாக இல்லாத சில விஷயம் சொல்லலாம், அது வேண்டாம்னு சொல்லாமல் பாசிட்டிவாக சொல்லி நிப்பாட்டிட்டேன். ஸோ இன்றைக்கி நிறைய மேட்ரு சொல்லியிருக்கிறேன், எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. ஏன்னா எந்த குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தை எந்த மாதிரியான குழந்தையாக பிறக்கும்போது என்ன மாதிரியான பலன்கள் அந்த குடும்பத்தில் நடக்கும் அப்படின்றத பற்றி ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார். கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.